தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நோக்கி ஓடுகிறவங்க, ஆத்மாவை தியாகம் பண்ணி உலகத்தின் ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கும் முயற்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆபத்தில் சிக்குவாங்க. கடைசியாக அவர்கள் சம்பாதித்த ஆசீர்வாதங்களையும் ஆஸ்திகளையும் இழந்து போவாங்க என்கிறத லோத்தினுடைய சம்பவம் சொல்லுது. இரண்டாவது, நம்ம எவ்வளவுதான் தேவனை விட்டு பின்மாறி போனாலும் தேவன் நம்மை தேடி வருகிறார். லோத்துவ அவர் மேல வச்ச இரக்கத்தினால அங்கிருந்து தூக்கி கொண்டு என்ன பண்ணாராம், வெளியே கொண்டு விட்டார் அப்படின்னு படிக்கும். அடுத்து, வாழ்கிற சூழ்நிலைகள் ரொம்ப முக்கியம். நாம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை வழி நடத்துகிற வளர்த்தெடுக்கிற சூழ்நிலைகள் ரொம்ப முக்கியம். நம்ம யார் மத்தியில குடியிருக்கிறோம், எப்படிப்பட்ட தாக்கங்கள் அவர்கள் மூலமாக நமக்கு உண்டாகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யோபு யார் மத்தியில குடியிருந்தார்? கொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக கொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள். பாவிகளின் நடுவுல, பாவம் செய்கிறவங்களுடைய நடுவுல வாழ்ந்ததுனால லோத்துவினுடைய குடும்பம் கெட்டு போகுது. மனைவி உலக நாட்டத்தில் இருக்கிறாங்க, பிள்ளைகள் அசுத்தமான பாவ கலப்பழக்கங்களை செய்யறாங்க, கற்றுக்கொள்றாங்க. அடுத்து கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலை குறித்து சொல்லுங்க. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு, லோத்து தாமதித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றது என்ன செய்யறாரு? தாமதித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால மிகப்பெரிய ஆபத்து அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த காரியங்கள் சொல்லி கொடுக்கும். லோத்து அப்படின்னா முக்காடு அல்லது திரையிடுதல், கவரிங் அப்படின்னு அர்த்தம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் லோத்துவை பற்றிய சம்பவம் சொல்லப்பட்டது. நமக்கு தெரியும், அவர் ஒரு மேய்ப்பர். அடுத்து அவர் ஒரு மந்தை, திரளான மந்தைகளுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். ஆதியாகமம் 11:28 படிக்கலாம். ஆதியாகமம் 11. பாருங்க, 27 சொல்லப்பட்டிருக்கிறது தேராகியுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றார். ஃபர்ஸ்ட் தான் ஆபிரகாம், அடுத்து நாகோர், அடுத்து ஆரான். ஆரானுக்குரிய பிள்ளைகள் தான் யாரு? லோத்து. பாருங்க, லோத்துவினுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும். உங்களுடைய கடந்த காலங்கள், உங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட வழிகள் உங்களுடைய நிகழ்காலத்தை கட்டுப்படுத்தக்கூடாது. உங்களுடைய கடந்த காலத்தில் நடத்தப்பட்ட வேதனையான அனுபவங்களிலேயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. தேவ துணையோட நீங்க மீண்டு வரணும். பாருங்க, சிறு வயசுலயே 28 பாருங்க, அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் ஏற்படுது. சின்ன வயசுல தகப்பனார் இறந்து போறார், தாயாரை பத்தி சொல்லப்படல. அது எவ்வளவு ஒரு வேதனையை அவருக்கு கொடுத்துருக்கோம். நம்முடைய வாழ்க்கையிலுமே நிறைய பேருக்கு சிறு வயசுல நிறைய காயங்கள் ஏற்படுத்தலாம். சின்ன வயசுல பெற்றோர் இருந்திருக்கலாம், அல்லது கடந்த கால வாழ்க்கை நமக்கு கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கலாம். ஃபாஸ்ட் லைஃப் வந்து மோசமா இருந்திருக்கலாம். ஆனா அவர் வந்து ஆபிரகாமோடு கூட போனதுனால அவருடைய வாழ்க்கை மாறுது. எப்படி மாறுது? அவர் வந்து ஆசீர்வாதமா மாறுறார். ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்துச்சோ அதே அளவு ஆசீர்வாதம் லோத்துவுக்கும் உண்டானது. ஒரு அனாதையா அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகுது. தகப்பனார் வந்து சிறு வயசுல இறந்துறாரு, ஆபிரகாமுடைய பராமரிப்புல வளர்றாரு. ஆனாலும் அவருடைய கடந்த காலம் அவரை முடக்கி கூட இல்லை. நிறைய பேர் இன்னும் கடந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. லோத்துவினுடைய வாழ்க்கையில ஸ்டார்ட் வந்து பேட் ஸ்டார்ட். அவருக்கு ஸ்டார்டிங் என்னது? மோசமான துவக்கம். அவருடைய வாழ்க்கை போகும்போது மோசமா துவக்கம். தகப்பனார் இறந்துறாரு. மிகப்பெரிய ஒரு இழப்பின் நடுவுல அவர் வந்தாலும் கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தார். பைபிள்ல நிறைய பேருக்கு பேட் ஸ்டார்ட் இருக்கு. வாழ்க்கை துவங்கும் போது, சிலருக்கு வாழ்க்கை துவங்கும் போது நல்ல குட் ஸ்டார்ட் இருக்கும். சாலமோனுக்கு நல்ல குட் ஸ்டார்ட். அவர் வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆசீர்வாதமா, அத born with a silver spoon சொல்வாங்க. என்னது? born with a silver spoon. சின்ன வயசுலயே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, சின்ன வயசுலயே ஆசீர்வாதமா வாழ்ந்தாங்க. ஆனா லோத்து வந்து சிறு வயசுலயே மிக நெருக்கடியில வாழ்ந்தார், இழப்புகளின் மத்தியில வாழ்ந்தார். பைபிள்ல லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல மகதலேனா மரியாதை குறித்து பைபிள் சொல்லுது. மகதலேனா மரியா இந்த மகதலேனா மரியாவுடைய வாழ்க்கை பாருங்க. பொல்லாத
இயேசுவோட இருந்தாங்க. ஏரோதின் காரியக்காரனாகி கூசாவின் மனைவியும் யோவானாலும் இயேசுவோடு கூட ஒரு கூட்ட பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யார் அப்படின்னா they had a bad start. அவங்க வாழ்க்கையில ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சு. மகதலேனா மரியாளுக்குள்ள எத்தனை வகையான பிசாசுகள் இருந்துச்சு? 7 வகையான அசுத்தாவிகள் மகதலேனா மரியாளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. 7 வகையான பிசாசுகள். பாருங்க, இந்த பொல்லாத ஆவி ஒருத்தருக்குள்ள இருக்கும்போது, லேகியனுக்குள்ள பொல்லாத ஆவி இருக்கும்போது அது எவ்வளவு பாடுபட்டுச்சு. கொன்னை வாயுடைய ஒருவனுடைய நாவை கட்டி வச்சிருந்துச்சு. 18 வருஷமா நிகழக்கூடாத ஒருத்தனுடைய இடுப்பை கட்டி வச்சிருந்துச்சு. அசுத்த ஆவிகள் இருக்கு. ஆனா பாருங்க, ஆண்டவர் அதை துரத்துறாரு, நம்ம வாழ்க்கை மாறுது. அல்லேலூயா. யோவான் 21ஆம் அதிகாரமா 20ஆம் அதிகாரமா அதுல நம்ம படிச்சு பார்த்தோம்னா, முதல்ல ஆண்டவர் உயிர் தெழுந்த உடனே யாருக்கு காட்சி கொடுக்கிறாருன்னா மகதலேனா. முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்துக்கு வந்து கல்லறை பின்னால பாத்தீங்கன்னா இருக்கும். இயேசு வந்து மகதலேனா மரியாளுக்கு தான் உயிர் தெழுந்த உடனே காட்சி கொடுக்கிறார். பாருங்க, மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கை வந்து ஆரம்பம் நல்லா இல்ல. ஆனா கர்த்தர் அதை ஆசீர்வாதமா திருப்பினார். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1-3 எப்தா என்பவனை குறித்து சொல்லுது. கீலேயாத்தியனாகிய எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். பாருங்க, கீலேயாத்தினுடைய எப்தாவினுடைய தாய் யாருன்னு பைபிள் சொல்லுது? பரஸ்திரினா யாரு? தவறான ஒழுக்கம் இல்லாத ஒரு பெண். பல கணவர்களே, அதாவது தொழில்முறை விபச்சாரி. பரஸ்திரினா பைபிள் சொல்லுது தொழில்முறை விபச்சாரி, prostitute. இந்த prostituteக்கு prostitution மூலமா பிறந்த பிள்ளைதான் யாரு? எப்தா. இந்த எப்தாவின் அப்பா யாரு? கீலேயா. அப்படிதானே? எப்தாவின் அப்பா பேர் என்னது? படிங்க. கீலேயா. எப்தாவினுடைய தகப்பன் கீலேயா. இந்த கீலேயாத்துக்கு ஏற்கனவே மனைவி இருக்கு. அவங்க மூலமா சில பிள்ளைகளும் இருக்கு. அவர்கள் வந்து எப்தாவை வந்து வீட்டோட சேர்க்கல. வீட்டோட உனக்கு கேக்குது தகப்பன் குயில் வந்து குயிலா? குயில் தானே. காக்கா குயில எது மட்டும் மைனி. குயில் மைனாவா? குயில் தான் வந்து காக்கா குயில முட்டைடும். காக்கா வந்து கண் முட்டை போல இருக்கும். முட்டை வந்து காக்கா முட்டை போல இருக்கும், குயில் முட்டை. ஆனா குஞ்சு பொறிச்சு கொஞ்சம் பெருசானே காக்கா அடையாளம் தெரிஞ்சிடும். காக்கா வந்து குயில வெட்டி கொத்தி குஞ்சு படுது. அது போலதான் எப்தாவை குறித்து பைபிள் சொல்லுது. பரஸ்திரியின் மகன். பைபிள் எழுது எதையுமே மறைக்கல. பரஸ்திரியின் மகன். ஒருவேளை நம்முடைய தாய் அப்படி இருந்தா, நம்முடைய தகப்பன் அப்படி இருந்தா வெளியே சொல்லுவோமா? பாருங்க, அவ்வளவு ஒரு பேட் ஸ்டார்ட். அவர் வந்து குடும்பத்தாரால வெறுக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா பின்னால நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து மிலிட்டரி லீடரா மாறாரு. 29ல இருந்து 33 வரைக்கும் படிச்சு பார்த்தோம்னா, கர்த்தருடைய ஆவி அவர் மேல வருது. அவன் கிளையா. கர்த்தருடைய ஆவி வருது. மகதலேனா மரியாளோட கர்த்தர் இருந்தார். ஆமென். கர்த்தரோட மகதலேனா மரியாள் இருந்ததனால வாழ்க்கை என்ன மாறுச்சு. எப்தாவின் மேல கர்த்தருடைய ஆவி வந்ததனால வாழ்க்கை என்ன மாறுச்சு. அவர்தான் அந்த தேசத்தை ஆள்றாரு. அந்த தேசத்தை வந்து விடுவிக்கிறார். எதிரிகளின் கையில் இருந்து அந்த தேசத்தை விடுவிக்கிறார். அவர் ஒரு ஜட்ஜ், ஒரு நீதிபதியா உயர்த்தப்படுறார். அல்லேலூயா. பாருங்க, உங்க வாழ்க்கை எவ்வளவு பேட் ஸ்டார்ட் உங்களுக்கு இருக்கலாம். கடந்த கால வாழ்க்கை உங்களுடைய பிறப்புல இருந்து நீங்க வளர்ந்து வரும் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய பேட் ஸ்டார்ட் இருக்கலாம். அதுக்கு நீங்களே பொறுப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கைக்கு கர்த்தருக்குள்ள உங்க வாழ்க்கை வரும்போது உங்க வாழ்க்கை வந்து மாறும். அல்லேலூயா. ஆமென். லோத்துவினுடைய வாழ்க்கை வந்து பேட் ஸ்டார்ட் ஆகுது. சிறு வயசுல தகப்பன் இறந்தாலும் கர்த்தர் லோத்துவை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவனால ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். 12 படிக்கலாம். ஆதியாகமம் 12 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. ஆபிரகாம் யாரு? தேவனுடைய சிநேகிதன். ஆபிரகாம் யாரு? விசுவாசி. நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கு பாயும். ஆமென். நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கு பாயும். பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும். பாருங்க, ஆபிரகாமோட லோத்து இருந்துட்டே இருக்கிற கூட இருக்கிற பைபிள் சொல்லுது, யாரெல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்கள் கூட நடக்கிறாங்களோ அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஆபிரகாமோட கர்த்தர் பேசுறாரு. உங்களுக்கு 11:12 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே. ஆபிரகாம் வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர். அல்லேலூயா.
கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் தேவ சத்தத்தை கேட்டு நடக்கிறவங்களோட நடக்கிறாங்களோ அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. திருச்சபை ஏன் உங்களுக்கு அவசியம் அப்படின்னா, இந்த திருச்சபையோட இணைந்து திருச்சபை தரிசனத்தோட நீங்களும் நடந்தீங்க அப்படின்னா அந்த திருச்சபைக்கு வருகிற ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. ஆமென். 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 பாருங்க, ரூத் புத்தகத்துல ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நகோமி பெத்லெஹேமுக்கு போகும்படி முடிவு எடுக்கிறாங்க. ஓர்பாலும் ரூத்தும் வாழ்க்கை இழந்திருக்காங்க. நகோமி சொல்றா, உங்க வீட்டுக்கு போலாம், உங்க அப்பா வீட்டுக்கு போலாம். கணவன் இழந்தீங்க அப்பா வீட்டு. ஆனா ரூத் ஒரு வார்த்தை சொல்றாங்க, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன். மரணம் வந்து வேற எதுவும் நம்ம திரும்ப கூடாது. நான் திரும்பி போவதை குறித்து நீங்க பேசக்கூடாது. போவா சொல்வாரு ரூத்தை பார்த்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்ப பாருங்க, if you walk with man of God or woman of God, you also will be blessed. Amen. 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 அவங்களுடைய ஆசீர்வாதத்துல உங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்துல பேதுருவை பார்த்து சொல்றாரு, எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. நீனும் போறியா? நீனும் போக மனசா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? யாரிடம் செல்வோம்? நித்திய ஜீவ வசனங்கள் யாரிடம் செல்வோம்? இறைவா, வாழ்வுதரும் வசனமெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம்? இறைவா. எல்லாரும் போயிட்டாங்க, உம்மை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு. ஆனா இந்த லோத்து வந்து ஆபிரகாமோட நடந்த வரைக்கும் ஆசீர்வாதமா இருந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமோட ஐக்கியப்பட்ட வரைக்கும் ஆசீர்வாதமா இருந்தார். ஒன்னியோவான் நினைக்கிறேன், எங்களுடைய ஐக்கியம் யாரோட இருக்குது அப்படின்னு சொல்லி பிதாவாகிய குமாரனோட எதுங்க ஐக்கியம்? ஒன்னியோவான் நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. சொல்றாரு யோவான் சொல்றாரு, எங்களோட ஐக்கியமா இருங்க. ஆமென். எங்களோட ஐக்கியமா இருங்க. ஏன்னா நாங்க பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட என்னவா இருக்கோம்? ஐக்கியமாக இருக்கிறோம். நீங்க யாரோட ஐக்கியமா இருக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். ஆமென். பாருங்க, சாலமோன் யாரோட ஐக்கியமா இருந்தாரு? சாலமோனோட ஐக்கியம் யாரா இருந்துச்சு? எடுத்து பார்ப்போம் வசனம். சாலமோன் யாரோட ஐக்கியமா இருந்தாரு? உங்களுடைய ஃபெல்லோஷிப் யாரோட இருக்கு? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சாலமோனுடைய ஐக்கியம் அந்நிய ஜாதியாரோட இருந்துச்சு. அநேக வேண்டாத பெண்களோட சாலமோனுக்கு சகவாசம் இருந்துச்சு. அப்படின்னு கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமா இருந்தான். ஆமென். அவர்களோட ஐக்கியமா இருந்தாரு. இப்போ லோத் யாரோட ஐக்கியமா இருந்தாரு? ஆபிரகாம். ஃபர்ஸ்ட் ஆபிரகாமோட ஐக்கியமா இருக்காரு. அடுத்து வந்து சோதோம் மக்களோட ஐக்கியமா இருக்காரு. இந்த சோதோம் மக்கள் யாரு? பாவிகள், பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அவருடைய ஐக்கியம் அங்கேயே ஒரு முக்கிய நபரா மாறி போறாரு. பக்கத்துல போய் இருக்கிறாரு, பிறகு ஊருக்குள்ள போறாரு, பிறகு அங்க ஒரு முக்கிய பிரபலஸ்தரா மாறிட்டாரு. பாருங்க, நீங்க தேவனோட நடக்கிறவங்களா இருந்தா, தேவ பிள்ளைகளோட நடக்கிறவங்களா இருந்தா நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருக்கீங்க. ஆபிரகாம் யாருன்னா, எங்க போனாலும் கர்த்தருக்கு என்று பலிபீடம் கட்டுகிறவர். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சு பார்த்தோம்னா தேவனோட ஒரு ஐக்கியம் ஆபிரகாம் இருந்துட்டே இருக்கும். ஆதியாகமம் 7ஆம் வசனம். ஏழாம் அதிகாரத்துல ஒரு பலிபீடம் கட்டுறாரு. 7ஆம் வசனத்துல ஒரு பலிபீடம், 8ஆம் வசனத்துல ஒரு பலிபீடம், 8ஆம் வசனத்துல ஒரு பலிபீடம், 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒரு பலிபீடம், 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஒரு பலிபீடம். பாருங்க, ஆபிரகாம் பலியிடுகிறவர். பலியிடுறதுன்னா என்ன? கர்த்தருக்கு பலி செலுத்துறாரு. நோவா பலி செலுத்தும் போது பலியினுடைய வாசனை நுகர்ந்து கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. சாலமோன் பலி செலுத்தும் போது கர்த்தர் சொப்பனத்துல தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். பலி செலுத்துறது முதல்ல கர்த்தருக்கு பலி செலுத்துறது யார்? ஆபேல். ஆமென். ஆபேல் அத கர்த்தர் ஏத்துக்கிட்டார். பலி செலுத்துறது பாருங்க, நம்முடைய உடலை ஜீவ பலியா ரோமர் 8ஆம் அதிகாரம் 12. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. பலி செலுத்தக்கூடியவர்களோட நமக்கு பங்கு இருக்கணும்.
ஆபிரகாமோட லோத்து இருக்கிற வரைக்கும் லோத்தினுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல யோசேப்பின் நிமித்தம் அவன் தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனானது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். யார் நிமித்தம் ஆசீர்வாதங்க? யோசேப்பின் நிமித்தம். லோத்துக்கு யார் நிமித்தம் ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் நிமித்தம். உடன்படிக்கப்பட்டு இருந்த ஓபேத்யோதம் விட்ட கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். உடன்படிக்கப்பட்டு இருந்த ஓபேத்யோதம் விட்ட ஆசீர்வாதம் ஓபேத்யோதம். யாரெல்லாம் பலி செலுத்துறாங்களோ, யாரெல்லாம் தேவனோடு உடன்படிக்கையோடு இருக்காங்களோ, யாரோட கர்த்தர் ஐக்கியமோ இருக்காங்களோ, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. பாருங்க, உடன்படிக்கப்பட்டு இருந்த ஓபேத்யோதம் விட்ட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் 3 மாசம் கூட போதும். ஆமென் ஆமென் ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் 3 மாசம் கூட ஆகல. தலையிலே மாத்த முடியும். ஓபேத்யோதம் வீட்ல என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய வீடு. யோசேப்போட யார் இருந்தாரு? ஆமென். வேறு அதனால அந்த வீடு யாக்கோபின் நிமித்தம் தான் லாபானுக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒரு படகு அழிய போகுது. அந்த படகுல யார் இருக்கா? பவுல் இருக்கிறார். பவுல் இருக்கிறதுனால கர்த்தர் உன் நிமித்தம் உன்னோட யாத்திரை பண்ணி யாவரையும் உனக்கு தயவு பண்ணேங்க. எனக்கு அப்போஸ்தலர் 27 திருமணதா இருந்துச்சு. உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற பாருங்க, அந்த படகுல யார் இருந்ததுனால ஆசீர்வாதம். அவங்க ஆபத்துல இருந்து காப்பாற்றப்பட்டாங்க. பவுல் இருந்ததுனால, ஒரு யாக்கோபு இருந்ததுனால, ஒரு யோசேப்பு இருந்ததுனால ஆசீர்வாதம். தேவனோடு கூட நடக்கிறவர்களோட நீங்க நடந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். பாருங்க, ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவரா இருந்தாரு. லோத்து அவர் கூட இருந்தனால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். லோத்து என்ன செய்யறார்? ஆசீர்வதிக்கிறார். அடுத்து 3ஆவது காரியம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5-6. ஆதியாகமம் 13:5-6. ஆபிரகாமை வந்து கேட்கிறது ஒரு வாக்குவாதம் வைத்து காலத்திலே கானானியரும் பெரிசியரும் பட்டத்துக்கு கூடியிருந்தார்கள். பாருங்க, ஆசீர்வாதம் வந்து வரமா சாபமா? சொல்லுங்க. ஆசீர்வாதம் வந்து வரமா சாபமா? வரமா சாபமா? சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை எல்லாரும் விரும்புறோம் தானே? யாரும் ஆசீர்வாதத்தை விரும்புறா? ஆசீர்வாதம் விரும்பாத யாரும் கிடையாது. இப்போ இந்த கேள்வி பார்த்து, ஆசீர்வாதம் என்பது வரமா சாபமா? வரமா? பாருங்க, ஆசீர்வாதம்ங்கிறது உங்களுக்கு வருகிற ஒரு சோதனை. ஆசீர்வாதம்ங்கிறது உங்களுக்கு வருகிற ஒரு சோதனை. அதை கையாளுகிறத பொறுத்துதான் உங்களுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கும். ஆமென் ஆமென். பாருங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆனா பெருக்கத்தை எப்படி கையாளுறோம்? பெருக்கம் வரும்போதுதான் நம்முடைய ரியல் கேரக்டர் வெளிப்படும். எப்படி? பெருக்கம் வரும்போதுதான் ரியல் கேரக்டர். ஆசீர்வதிக்கிற வரைக்கும் ஆபிரகாமோட ஒட்டிக்கிட்டே இருக்காரு. யாரு? தனக்குன்னு அதை நன்கு கொடுத்தா வளையல் தனக்குன்னு கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே இவ்வளவு காலம் வளர்ந்துட்டாங்க ஒரு பையனை. ஃபர்ஸ்ட் ஆபிரகாமோட இருந்தது யாரு? லோத்து. 2வது ஆபிரகாமோட இருந்தது எலியேசர். 3வது ஆபிரகாமோட சரி 2வது ஆபிரகாமோட இருந்தது ஃபர்ஸ்ட் லோத்து, 2வது இஸ்மவேல், அடுத்து எலியேசர். இவங்க எல்லாரையும் இவர் வந்து பிள்ளைகளா தான் பார்ப்பாரு ஆபிரகாம். கடைசியாக ஈசாக்கு கற்றுக் கொடுத்தார். பாருங்க, ஆசீர்வாதம் வந்த உடனே லோத்துவினுடைய பேச்சு பாத்தீங்களா? ஆபிரகாம் வந்து பெருந்தன்மையா சொல்றாரு, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம். ஆனா அவங்க சித்தப்பாவா பெரியப்பா ஆமா பெரியப்பாவை கொஞ்சம் கூட யோசிக்கிறாரா இல்லையா? இல்ல. லோத்து யோசிக்கிறாரா இல்லையா? முன்னால செழிப்பான பூமி இருக்கு, இந்த பக்கம் கொஞ்சம் மலை மேடான மலை மலைமான பூமி ஆபிரகாம் இருக்காரு. இங்க சமபூமி பிளைன்ஸ் செழிப்பாவும் இருக்கு. அது எப்படி இருக்கான்? கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கான், எகிப்து தேசத்தை போல இருக்கான். கவனிங்க, வசனத்தை கவனிங்க. இல்ல அது ஓகே. பாருங்க, லோத்து வந்து எதை தேர்ந்தெடுக்கிறாரு? 13:5-6. லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஆதியாகமம் 13:5-6. The prosperity is a test, not a reward அப்படின்றாங்க.
ஆசீர்வாதம் என்பது, பெருக்கம் என்பது ஒரு சோதனை. அது ஆசீர்வாதம் கிடையாது அப்படின்ற அந்த பெருக்கத்தை கையாளுறதுதான் உண்மையான ஆசீர்வாதம். பாருங்க, சங்கீதம் 62:10. சங்கீதம் 62:10. கொடுமையை நம்பாதீர்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதீர்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் கொள்ளையை அந்நியர் வைக்காதீர்கள். ஆமென். பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஆசீர்வாதத்துல ஒரு டேஞ்சர் இருக்கு. ஆமென். ஆசீர்வாதம் பைபிள் சொல்லுது, ஒட்டகம் ஊசியின் காலில் கூட நுழைஞ்சிரும், ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு ஏற முடியாது. அதாவது இடுக்கமான ஒரு இடத்துக்குள்ள பெரிய ஒட்டகம் கூட போயிடுமா, ஆனா பரலோகத்துக்கு பணக்காரன் போக மாட்டான். ஆனா நம்ம எல்லாருமே பணக்காரனாக தான் ஆசைப்படுறோம். இப்ப ஃபேமஸா இருக்குதுன்னா ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், என்னது செழிப்பு உபதேசம் நம்ம புஸ்தக வர்க்கத்துல ஃபேமஸா இருக்கு. ஆனா பைபிள் இப்படி பேசுது, ஆண்டவர் நமக்கு எப்படி சொல்லி ஜோமன் சொல்லி கொடுத்தாரு அந்த இடத்துல ஆளாத. ஆனா ஆபிரகாம் கட்ட சோதிச்சாராமா, எல்லாத்தையும் கொடுத்தாரு, பிள்ளையும் கொடுத்தாரு, பிள்ளையை கொடுத்துட்டு அதையே கேட்கிறாரு. ஆபிரகாம் வந்து கொடுத்தாரு. ஆமென். அவ்வளவுதான் போட்டு பிள்ளையை கேட்டாலும் கூட கட்டத்துக்கு கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருந்தாரு. ஆனா லோத்துவ அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வாழ்றாரு, வெளியே வரமாட்டாங்க. தாமதித்து கொண்டு இருந்தான். ஓடி போகும்போது கூட நிற்காத, சமபூமியில் எங்கும் இல்லாத ஓடி போகும்போது கூட லோத்தினுடைய மனைவி பின்னால பார்த்தாங்க. எதுக்கு பார்த்தாங்க? மிக்ஸி போச்சு, கிரைண்டர் போச்சு, வாஷிங் மிஷின் போச்சு, நேற்று வாங்கின கமல் போச்சு, நெக்லஸ் போச்சு, பட்டு சேரி கீரத்தில் அடிக்க வச்சு அத்தனையும் காணாம போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, அதை எடுத்து தான் விளாண்டுருக்கேன். பாருங்க, ஆசீர்வாதம் பெருகும் போது மனசை அதுல வைக்க கூடாதான். ஆமென். ஆமென். சிலர் ஏன் ஆலயத்துக்கு வரலன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சார் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? முதல்ல வேலை இல்லைன்னு ஜோமனை கேட்பாங்க. எப்படி வேலை இல்லைன்னு ஜோமனை கேட்பாங்க. அப்போ எல்லாரும் ஜோமன் வச்சுக்கல, கர்த்தர் ஆசீர்வதிப்பு அவருக்கு வேலையை கொடுப்பாங்க. பிறகு ஏன் ஆலயத்துக்கு வரலன்னா அந்த வேலையிலேயே காரணமா சொல்லுவாங்க, வேலை இருக்கு. அப்ப திரும்ப எப்படி ஜோம் பண்ணணும்? அந்த வேலையை புரிஞ்சுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அதுதான் பிரச்சனையா இருக்கு. போகக்கூடாது, அவன் வைக்கிறது செய்வான். ஆமென். அப்போ பைபிள் என்ன சொல்லுது? ஆசீர்வாதம் பெருனா உன் மனதை அதன் மேல் வைக்காதுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அது மனதை மயக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17 to 19 பணக்காரங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. கட்டளை சொல்றாரு. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய். ஐஸ்வர்யம் வந்துச்சுனா என்னலாம் வருமா? இருமாப்பு. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணுமா? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஏன் நிலையற்ற சொல்றாரு? ஆடு மாடு ஒட்டகங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களோடு தான் அவர் என்ன பண்ணாரு? அந்த சோதோம் கோமோராக்குள்ள போனார். அப்படிதானே? அங்கேயும் அவர் ஆசீர்வாதமா இருந்தார். அப்படிதான் போட்டுருக்கு. ஆனா அது அவருக்கு நிலைச்சிருந்துச்சா? இல்ல. அவர் அங்க இருந்து வெளியே வரும்போது கையும் காலம் தான். அதான் சொல்றேன்னா, ஆசீர்வாதம் நிலையற்றது, உலகத்தின் ஆசீர்வாதம் நிலையற்றது, நிலை இல்லாதது. அது பாருங்க, ஒரு உலகத்தினுடைய உயர்ந்த மலையில கொண்டு போய் இயேசுவை நிறுத்தி பிசாசு வந்து காட்டுறான். எல்லா உலகத்தின் மகிமையும் காட்டி என் காலில் மாத்திரம் விழுந்துட்டா இதை உனக்கு தருவேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆமென். ஆமென். நம்மளா இருந்தா என்ன சொல்றது? மேலானவைகளை தேடுங்கள் வேத சொல்றது. தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிற மேலானவைகளை என்ன செய்யுங்க? தேடுங்கள் சொல்லி. ஞான வரங்களை விரும்புங்கள் வேத சொல்றது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய நாட்டம் எது இருக்கு? 2 தீமோத்தேயு 2:22 படிங்க. எதை நாடணும், எதை விட்டு ஓடணும் சொல்லு. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும் நாடு. எதை நாடணும்? சுத்த இருதயத்தோடு கூட. சுத்த இருதயத்தோடு கூட தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே கூட நீதியையும் அடையும்படி நாடு. ஆனா நம்முடைய நாட்டம் ரிவர்ஸா இருக்கு. லோத்துவினுடைய நாட்டம் ரிவர்ஸா இருக்கு. தேவனுடைய சிநேகிதனாகிய லோத்துவை விட்டுட்டு அவர் பாவிகளின் கூடாரமாகிய அந்த சோதோம் கோமோராக்கு பக்கத்துல போய் ஓடி அங்க போய் என்ன பண்ணாரு? ஆண்டவர் கடைசி சொல்றாரு, இங்க நிக்காத, இங்க விட்டு ஓடுன்னு சொன்னாரு. அப்படிதான் சமபூமி எங்கும் இல்லாத உங்க ஜீவன் தப்ப எங்க ஓடுறீங்க? உங்க நாட்டம் எது மேல இருக்கு? உங்க நாட்டமும் ஓட்டமும் எது மேல இருக்கு?
ஆத்துமாக்களை குறிச்சு உங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கா? ஆமென். எப்படியாவது ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும், எப்படியாவது ஒரு 4 பேருக்கு சீசன் சொல்லணும், எப்படியாவது சபையினுடைய தரிசனத்தோட நான் இணைஞ்சு நான் பயணிக்கணும், ஒரு கூட்ட ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும், ஒரு கூட்ட சிறுவர்களை ஆதாயம் பண்ணணும். ஆமென் 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 ஆமென். நல்லா கவனிங்க, நாட்டம் இதுல இருக்கு. உங்க இருதயம் எங்க இருக்கோ அங்க உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்க உங்க இருதயம் இருக்கும். அப்ப நீங்க எதை வேல்யூ பண்றீங்களோ அதுக்கு தான் கான்சென்ட்ரேஷன் கொடுப்பீங்க. பைபிள் சொல்லுது ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறது ஞானம். இந்த உலகம் சொல்லுது பொண்ணு ஒருவன் சேர்க்கிறவங்க ஞானம் பண்ண. நம்முடைய நாட்டம் எது பேர்ல இருக்கு. இப்போ ப்ராஸ்பரிட்டி இஸ் a test. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா ஐஸ்வர்யவான்களை பார்த்து என்ன சொல்றாரு? வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6:17-19 நிலையுள்ள ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிறது சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம் நன்மை செய்யவும். உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நன்மை செய்யுங்க. ஆமென். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் எப்படி தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் தர்மம் தானம் தர்மம் இதை நீங்க செய்யணும். அதுதான் புண்ணியம், அதுதான் உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். சொற்கால் தான தர்மம் செஞ்சாங்க, பொருளிவு தான தர்மம் செஞ்சாங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்துல அடுத்தவர்களுக்கும் பங்கு இருக்கணும். ஹல்லேலூயா ஆமென். நாம் நேற்று இந்த லேவியராகமம் புத்தகத்தை படிச்சோம். அதுல ஹார்ட் ஆஃப் காட், தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குது அதுல போட்டுருக்கு. அதுல என்ன போட்டுருக்குன்னா பாரு, நீ வயல அறுக்கும்போது சிந்துல அதை பொறுக்கிறதுக்கு திரும்ப போகாத, அதை பொறுக்கிறதுக்கு போகாத, அதை விட்டு ஏழைகள் அதுல இருந்து என்ன செய்யணும், அதை கலெக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டோம், நீ வலிச்சு எடுக்காத. அதுக்கு திராட்சை பழம் நீங்க பறிச்சுட்டு ஒரு டைம் பறிச்சுட்டோம்னா பின்பறிக்கை இருக்கிறத விட்டு எரியவர்கள் அதுல இருந்து என்ன செஞ்சிட்டோம், சாப்பிட்டு போட்டோம், கம்ப்ளீட்டா வலிச்சு எடுத்து வராத. அது தேவனுடைய இருதயம் எவ்வளவு அந்த சாஃப்ட் கேரக்டரா இருக்குது. தேவன் எப்படி யோசிக்கக்கூடிய குணமுள்ளவராக இருக்கிறாருன்னு அதை அடுத்து அதுல அவருடைய ஹோலினஸ் குறித்து சொல்லுது. லேவியராகமம் சூப்பரா அதை படிச்சு பார்க்கும்போது தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு. லேவியராகமம் முழுசா ஒரே டைம்ல நான் படிச்சேன். அப்போ இத என்ன சொல்றாருன்னா நித்திய ஜீவனை பற்றி கொண்டு வருங்காலத்துக்கு நல்ல ஆதாரமாகிய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படிக்கு அவர்களுக்கு 1 தீமோத்தேயு கட்டளையிடு. ஆமென். திருச்சபையுடைய போதகருக்கு பவுல் கொடுக்கிற ஆலோசனை இது கட்டளை. என்னது கட்டளை? என்னது தேவனுடைய கட்டளை? என்னது சகல ஜாதி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சிருஷ்டியாக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. அப்படிதானே? இது ஒரு கட்டளை. இது ஒரு கட்டளை. என்ன கட்டளை? நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம். ஆமென். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும். கஞ்சனா இருக்காதீங்க. ஆமென். கஞ்சாமுட்டியா இருக்காதீங்க. நீங்க சாகும்போது உங்களை சுத்தி அழுகிறதுக்கு அழுக இருக்கணும். ஆமென். எனக்கு சேலை கொடுத்தீங்களே, எனக்கு சட்டையை கொடுத்தீங்களே, போயிட்டீங்களே, நான் நெருக்கடி நிலையில இருக்கும்போது எனக்கு இப்படிலாம் பண்ணீங்களே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாத்தையும் வாங்கி 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 நமக்குன்னு வச்சுக்கிறது தேவசத்தம் கிடையாது. ஹல்லேலூயா. இதா எல்லாத்தையுமே கொடுத்தார். அப்படி ஒரே பேரான குமாரனே. அப்போ என்ன சொல்லுதுன்னா ப்ராஸ்பரிட்டி, அதாவது ஆசீர்வாதம் வரும்போது அதை நீங்க எப்படி கையாளுறீங்கன்றத ஆண்டவர் பார்ப்பார். முழுசுமா உங்களுக்குனே வச்சுக்க பாக்குறீங்களா? ஒரு பழமொழி, எச்சி கையால காக்கா வரணும். சிலர் எச்சி கையால காக்கா வரணும், அந்த கையில இருக்கிற பறக்க நாலு போச்சுன்னா அது சாப்பிட்டுமே நமக்கு கட்டுப்படுது. தாராள குணங்களா இருக்க, உதார குணங்களா இருக்க, அழிந்து போகிற உலக பொருட்களை நண்பர்களை சம்பாதிங்க. எப்படியாவது ஆத்மாக்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்காக மாத்திரம் நீங்க வாழாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது இத உங்ககிட்ட பாப்பாரு, இத உங்ககிட்ட பாப்பாரு. லோத்து கிட்ட இத பார்த்தாரு. லோத்து என்ன பண்ணாரு, ஆசீர்வாதம் பெருகும் போது அவர் விலகுறாரு. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே கூட நீதிய சமாதானத்தை உண்மையை அடைபடி நாடாம கர்த்தரை தொழுது கொள்ளுகிற போற இடத்துலலாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுகிற ஆபிரகாமை விட்டு ஓடுறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்க ஓட்டம் எங்க இருக்கு? எதை நோக்கி ஓடுறீங்க? உங்க மனசுக்குள்ள எதை வேல்யூவா அதிகமா வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கர்த்தர் பாப்பாரு. உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தீங்கன்னா அது எப்படி கொடுத்தாருன்னா கர்த்தர் அதை நீங்க எப்படி கையாளுறீங்கிறத பாப்பாரு. ஆபிரகாம் கிட்ட அதை பார்த்தாரு. ஆமென். பிள்ளையே கொடுக்கறதுக்கு தயாராயிட்டோம்னா கர்த்தர் அவனை நம்பினார். ஹல்லேலூயா. உன்னையும் உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்ப முடியுமா?
நம்ம ஆண்டோட ஆசீர்வாதம் கேட்கிறோம். ஆமென். ஆசீர்வாதம் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உண்மை உங்களுடைய தேவையை ஆசீர்வதித்து உங்கள் கரங்களுக்கு நிலையை எதிராக்கி நீங்கள் நிறுத்தப்படுத்தாதீங்க, அதற்கு என்னை வேண்டும் ஆண்டவர்கிட்ட. உங்களை தேவன் நம்பாம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆமென். அப்ப முதல்ல கொஞ்சத்தை கொடுத்து கர்த்தர் டெஸ்ட் பண்ணுவார். ஆமென். கொஞ்சத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி நடந்து கொள்வீங்க, தேவன் உங்களுக்கு கொடுப்பதில் கர்த்தருக்கு கொடுக்கறதை நீங்க உண்மையா இருக்கீங்களான்னு பாப்பார். அல்லேலூயா. ஆமென். 10 ஒன்றை கூட கர்த்தருக்கு கொடுக்க மனம் இல்லாதவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நீங்க ஆசீர்வாதத்தை எப்படி கையாளுகிறத பொறுத்துதான் உங்களுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அமையும். ஆமென். லோத்து வந்து ஆசீர்வாதம் பெருகும் போது பைபிள் சொல்லுது ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல என்ன மனசை வைக்காத, ஐஸ்வர்யத்தை தந்த அவரை பற்றிக்கோ. ஆமென். மேலானதை தேடு. இந்த டெம்பரவரிக்கு மேல இது ஒரு கூடாரம், இந்த பூமி ஒரு கூடாரம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. இங்க நம்ம 100 ஆண்டு 200 ஆண்டு இந்த பூமியில் வாழ போவது இல்லை. நம்முடைய நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடா போல இருக்குது, நிழல போல இருக்குது, சீக்கிரமாய் கடந்து போக போகிறோம். ஆக இந்த பூமியில உங்களால எவ்வளவு நன்மைகள் மற்றவர்களுக்கு செய்ய கூடுமோ அதை நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. உங்களுக்காக மாத்திரம் வாழாதீங்க. ஆமென். ஐஸ்வர்யம் பெருகும் போது மேட்டிமே ஆகுது. யாருடைய மனசு மேட்டிங் ஆச்சுன்னா 2 பேருடைய மனசு மேட்டிங் ஆச்சு. ஒண்ணு எசேக்கியா ராஜாவுடைய மனசு மேட்டிங் ஆச்சு, அடுத்து உசியா ராஜாவுடைய மனசு என்ன செஞ்சுச்சு, மேட்டிங் ஆச்சு. அப்போ ஐஸ்வர்யம் பெருகும் போது, ஆசீர்வாதம் பெருகும் போது வசனம் என்ன சொல்லுதுன்னா இருமாப்பு நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆமென். இந்த ஐஸ்வர்யத்தின் மேல பற்று ஆட்டோமேட்டிக்கா வரும் நமக்கு. இதெல்லாம் விட்டு விடுறதுக்கு தான் தேவன் நம்மள எதிர்பார்க்கிறார். ஓகே. அடுத்து ஆதியாகமம் 13:10. ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியிருக்கிறதாக கண்டார். பாருங்க, இவர் எதை தேர்ந்தெடுக்கிறார்? நீர்வளம் பொருந்திய பசுமை பூமியை, சமவெளி பூமியை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாம் வந்து விசுவாசித்து நடக்கிறாரு. லோத்து வந்து தரிசித்து நடக்கிறார். நாம் விசுவாசித்து நடக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:7. 2 கொரிந்தியர் 5:7. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆபிரகாம் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் தேவைக்கு ஆண்டவரை சார்ந்து வாழ இருக்கிறார்கள். லோத்து வந்து 50 வருஷத்துக்கு போதும்டா, எப்படி 50 வருஷத்துக்கு போதும்டா அப்படின்னு நீர்வளம் பொருத்தி பூமியை தேர்ந்தெடுக்கிறார். ஆனா ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் கேட்டதை ஆபிரகாம் கொடுக்கிறதுக்கு தயாராக தேவன் சொல்லுங்க, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கிறார். பசுமை அப்படி போனவரை நம்ம தியானிச்சோம், அதனால நம்ம அடுத்த பகுதி போலாம். ஆதியாகமம் 14:12. ஆதியாகமம் 14:12. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு வருகிறார். பாருங்க, இண்டிபெண்டன்ஸ் வித்அவுட் மெம்பர்ஷிப் லீட் டு கேப்டிவிட்டி. அதாவது உங்களுக்கு ஒரு மேற்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு திருச்சபை இல்லைன்னு வச்சுக்கோங்க, சிறை இருப்புக்குள்ளதான் போகும். அவன் லோத்துக்கு ஆபிரகாமினுடைய மெண்டர்ஷிப், ஸ்பிரிச்சுவல் கவரிங் இருக்கிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. ஆபிரகாம் யாரு? ஜோவன்டே இருக்கிற லோத்துக்காக என்ன பண்றாரு? ஆண்டவரே, ஆண்டு சொல்றாரு அந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன் போதும் லோத்துவை காப்பாற்றினது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் கவரிங். என்னது ஸ்பிரிச்சுவல் கவரிங். பிரார்த்தனை பண்றது, ஜெபிக்கிறது. ஆண்டவரே, எங்க திருச்சபைக்குள்ள, எங்களுடைய ஆளுகைக்குள்ள, எங்களுடைய எல்லைக்குள்ள நீங்க கொடுக்கிற மக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும் ஆண்டவரே சொல்ற ஜெபத்தை அந்த கேட்பாரு. ஆமென், ஆமென். அப்ப இந்த கவரிங்குள்ள இருக்கணும். சிலர் வந்து ஓடிட்டே இருப்பாங்க. ஆமென். இன்னைக்கு ஒரு திருச்சபை, ஆமென், நாளைக்கு ஒரு திருச்சபை, நாளான ஒரு திருச்சபை, எந்த ஒரு திருச்சபையும் நிலைத்திராம ஓடிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னா கவரிங் இருக்காது. ஆமென், ஆமென். பைபிள் அதான் சொல்லுது. ஆபிரகாம் வந்து கவர் பண்றாரு, லோத்துவை கவர் பண்றாரு, மன்றாடிட்டே இருக்கிறாரு. ஆண்டவரே 50 பேர் இருந்தா விட்டுருவீங்களா ஆண்டவரே? ஆண்டவரே 40 பேர் இருந்தா விட்டுருவீங்களா ஆண்டவரே? ஆண்டவரே 30 பேர் இருந்தா விட்டுருவீங்களா ஆண்டவரே? ஆண்டவரே 10 பேர் இருந்தா விட்டுருவீங்களா ஆண்டவரே? அந்த 10 பேர் கூட இல்ல அந்த ஊர்ல. ஆனா கட்ட வச்ச அந்த இரக்கத்தினால் போடுறது, அதை போடணும். தேவன் அவன் மேல வச்ச இரக்கத்தினால அவன் கையை பிடிச்சு அவன் கூட வீட்டார். பாருங்க, போகம்ன்றாங்க, தூக்கி கொண்டு வெளியே வந்தார். இதை தூக்கி கொண்டு போனது என்னன்னா ஆபிரகாமுடைய ஜெபம். அல்லேலூயா, ஆமென். நீங்க ஒரு மந்தையில இருக்கணும். தேனி பாத்தீங்களா? தேனி வந்து கடிச்சு இருந்துச்சுன்னா செத்து போயிடும்.
ஆமென். அது போலதான் விசுவாசிகளுமே தனித்து இருக்க அழைக்கப்பட்டவங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டை ஜெபம் பண்ணிக்கிறேன் பாஸ்டர். எப்படி? நான் வீட்டை ஜெபம் பண்ணிக்கிறேன் பாஸ்டர். பாஸ்டர் நான் டிவில நிறைய பார்க்கிறேன், யூடியூப்ல நிறைய வருது. யூடியூப்ல நிறைய இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய சுவிசேஷர்கள் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியக்காரர் உங்களுக்கு தெரியலாம். உங்க குடும்பத்திலே நிறைய ஊழியக்காரர் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மேய்ப்பர் வேணும், உங்களுக்கு ஒரு திருச்சபை வேணும். அதுதான் தேவ திட்டம். ஆமென். திருச்சபையோட நீங்க வந்ததா இருக்கணும். அந்த திருச்சபையோட இணைந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும். ஆமென். ஆமென். அந்த பட்டணத்துல தேவ வச்சிருக்கிற திருச்சபையோட இணைந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றணும். நீங்க வந்துட்டு ஆராதனை அட்டெண்ட் பண்ணிட்டு பாஸ்டர் எனக்கு திருச்சபைக்கு சம்பந்தம் இல்லைன்னு போறது தேவ திட்டம் கிடையாது. தேவ திட்டம் என்பது இந்த பகுதியை ஆதாயம் பண்ணணும். ஆமென். இந்த பகுதியில ஆத்துமாக்கள் என்ன செய்யணும்? ஆதாயம் பண்ணணும். இந்த பகுதியில ஒரு 10 பேர் இருந்து இந்த ஊருக்குள்ள ஒரு 50 பேர் இருந்தா அந்த ஊரை அழிக்க மாட்டார் ஆண்டவர். நல்லா ஜெபிக்கக்கூடிய நீதிமன்றம் 10 பேர் ஒரு ஊருக்குள்ள இருந்தா அந்த ஊரை கத்த காப்பா. அப்படிதான் வசனம் சொல்லுது. ஆமென். இல்லாத கூட அவனையாவது தூக்கி கொண்டு வெளியே விட்டுறாரு. ஆமென். ஒரு நீதிமான் நிமித்தம் ஆண்டவர் ஒரு வீட்டை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு யோசேப்பு நிமித்தம் அந்த வீட்டை கத்த என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சார். அப்ப இந்த திருச்சபை இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த ஊருக்கு இது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்ப தேவ திட்டம் என்ன? லோக்கல் சர்ச் இஸ் தி ஹோப் ஆஃப் தி வேர்ல்ட் னு சொல்வார் பில் பைபிள்ங்கற ஒரு ஊழியக்காரர். உள்ளூர் திருச்சபையே உலகத்தினுடைய நம்பிக்கை. ஆமென். 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 அப்ப பாருங்க, இதுல அங்கமா இருக்கணும். இதுல திருச்சபையுடைய மெம்பர்ஷிப்ங்கிறது விளையாட்டு காரியம் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா எனக்கு வந்து ஒரு திருச்சபை ஏன் அவசியம்னா அப்ப செத்தா அடக்கம் பண்றதுக்கு கல்லறை வேணும், அடக்கம் பண்றதுக்கு 4 பேர் வேணும். ஏன்னா நம்மள அடக்கம் பண்றது கூட 4 பேர் வேணும். நம்மளே நம்ம அடக்கம் பண்ணிக்க முடியல. நம்மளே அடக்கம் பண்ணிக்க முடியுமா? அப்போ இண்டிபெண்டன்ஸா நீங்க ஏங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஆபத்துல சிக்கிக்குவீங்க. ஆமென். ஆமென். லோத் வந்து என்ன பண்றாரு? ஆபிரகாமோட இருக்கிறது எனக்கு ஆபத்து. ஆபிரகாமோட இருக்கிறது எனக்கு ஆபத்து. நம்ம தனியா போயிடலாம், நமக்குன்னு ஒரு காரியத்தை செஞ்சிடலாம், நமக்கு வெளியே போய் தனிச்சு ஏங்க நினைக்கிறாரு. பைபிள் வசனம் என்ன சொல்றதுன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல எல்லாத்தையும் பிடிக்கி போவாங்க. லோத்து முதல்ல இறந்தது என்ன தெரியுமா? தேவனை தொழுகிற பழக்கம். ஆதியாகமம் 12:8, 13:4, 13:18. ஆபிரகாம் வந்து பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறார். எங்கேயாவது லோத்து கர்த்தரை தொழுது கொண்டார் இருக்கா? ஆமென். எங்கேயாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி சொன்னார் இருக்கா? இல்ல. இப்போ நீங்க வெளிப்படையா வீழ்ச்சி உங்க வாழ்க்கையில வெளிப்படையான வீழ்ச்சி வர்றதுக்கு முன்னால தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு வீழ்ச்சி வரும். ஆமென். பர்சனல் லைஃப்ல உங்க வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி வந்துதான் வெளிப்படையான வீழ்ச்சி உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்கும். லோத்துடைய வாழ்க்கையில அதுதான் ஆரம்பிச்சிச்சு. ஆமென். ஆமென். ஃபர்ஸ்ட் அவர் அந்த ஐக்கியத்தை விட்டுட்டு அந்த மென்டர்ஷிப் அந்த ஆலோசனை விட்டுட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் கவரிங் ஆவிக்குரிய அந்த கவரிங்கை விட்டுட்டு அவர் வெளியே போனார் பாருங்க. அங்கதான் அவர் ஆபத்து வந்தது. அவர் முதல்ல சிறைப்பட்டு போனார். அங்க போய் அவரை காப்பாத்துறதுக்குமே ஆபிரகாம் தான் சாப்பாட்டு தூக்குவாளி கூட தூக்கி போயிட்டாங்க. அப்படிதான் வசனம் சொல்லுது. ஆகாரத்தை கூட தூக்கி போயிட்டாங்க. ஆபிரகாம் வந்து 300 பேர் வந்து என்ன செய்றாங்க? காப்பாத்துறாங்க. அப்போ கூட பெரியப்பா சித்தப்பா பெரியப்பா உங்க கூட வந்த ரைட் சொல்லல. ஆமென். தனிக்காட்டு ராஜாவா இராதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். தனிக்காட்டு ராஜாவா என்ன செய்யாதீங்க? இராதீங்க. உங்களுக்கு ஒரு திருச்சபை அவசியம். ஆமென். ஆமென். உங்களுக்கு 1000 உபாத்தியார்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு தகப்பன் அவசியம். ஆமென். உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் அவசியம். மேய்ப்பன் உங்களை காட்டிலும் ஏப்ப சாப்பியா இருக்கலாம். ஆமென். உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மேய்ப்பன் உங்களை காட்டிலும் ஒரு கோமாளி மாதிரி பெரிய பார்க்க முடியாது. ஆமென். ஆனா கர்த்தர் வந்து அந்த மேய்ப்பனை மதிக்கிறாரு. உங்களை வெட்டறதுக்கு முன்னால பைபிள் சொல்லுது மேய்ப்பனை வெட்டவே ஆடுகள் செலுத்திக்கணும். உங்களை வெட்டணும்னா முதல்ல உங்க மேய்ப்பனை வெட்டணும். ஆமென். ஆமென். அதுக்கு பிறகுதான் உங்க மேல வர அட்டாக். உங்க மேல வர அட்டாக் ஃபர்ஸ்ட் உங்க மேய்ப்பன் மேல வரும். இதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் ஆண்டு வச்சிருக்காங்க. இதை விட்டுட்டு அப்படி தனிச்சு ஏங்க நாம நினைச்சோம் அப்படின்னா தேவ திட்டத்துக்கு மாறாக போறீங்க. ஆடுகள் வந்து மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கும். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அது எல்லாமே செவிக்கு கடைசி காலத்துல என்ன வருமா? செவித்தினவு உள்ளவர்களாகி தங்கள் இச்சைக்கு ஏற்ற காரியங்களை பேசக்கூடிய போதகங்களை மக்கள் சேர்த்துக்குவாங்க. மக்கள் சேர்த்து அப்படியே போவாங்க. அப்போ ஆபிரகாம் என்ன வாசிக்கிறோம்? லோத்துடைய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் கவரிங் கடைசியில எல்லாவற்றையும் இழந்துவிட்டார். சிறை இருப்புக்குள்ள போனதும் காரணம் என்னன்னா தனித்து என்ன முயற்சி பண்ணாங்க. அவருக்கு ஒரு பாதுகாப்பு மண்டலத்தில் அவர் இல்லை. ஆமென். ஆமென். விசுவாசிகளின் தகப்பன் யாரு? ஆபிரகாம். லோத்துக்கு தகப்பன் யாரு? ஆபிரகாமுக்கு தூரம் போய் தனிச்சு அவரை முயற்சி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சிறை இருப்பு அவருடைய வாழ்க்கையில் வருது. கடைசியில் மிகப்பெரிய இழப்பு வருது. மிகப்பெரிய மனைவியை வந்து போறாரு. பிள்ளைகள் 10 தலைமுறை சபிக்கப்படுறாங்க.
அம்மோனியரும் மோவாபியரும் 10 தலைமுறை கர்த்தருடைய சன்னதிக்குள்ள உட்படலாகாது. 10 தலைமுறைக்குள்ள சன்னதி. லோத்து யாருன்னா வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆமென். ஆபிரகாம் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் நீ நடந்து திரி, உன் கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு சொந்தமா தருவேன்னு சொன்னார். கால் மிதிக்கிற தேசத்தை சொந்தமா தருவேன். இவர் கண்ணு பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து அதுல திருப்தி அடைஞ்சு பார்த்தார். கடைசியில் அதையும் இழந்து போனார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்னா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னது? வருத்தப்பட்டு முதல் வாக்குத்தத்தம் வருத்தப்பட்டு பாரம் நோக்கிறவர்கள் எல்லாரும் எடுத்துவாங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மெட்டீரியல் பிளஸிங் கிடையாது. ஃபர்ஸ்ட் புதிய ஏற்பாடு திருச்சபைக்கு உலக ஆசீர்வாதம் வீடு தரவே கால் தரவே மகா தரவே பைபிள் சொல்லுது. ஆண்டவர் தந்தா தப்பு கிடையாது, தர மாட்டான்னு சொல்லல. ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாருன்னா புதிய ஏற்பாடு திருச்சபைக்கு சொல்றது இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். I will give you rest. அடுத்து சொல்றாரு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க ஜெயம் பெற்றீங்கன்னா மறைவான மன்னாவை கொடுப்பா. வெளிப்படுத்தல் 2:3 பரதீசில் இருக்கிற மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பா. ஜாதிகளின் மேல் ஆளுகை கொடுப்பா. ஆமென். வெண் வஸ்திரம் கொடுப்பாரு, வெண் முத்திரை கல்லை கொடுப்பாரு, தேவனுடைய வீட்டுல உங்களை தூணாக்குவாரு, மறைவான மன்னாவை கொடுப்பாரு. இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். ஆமென். ஆமென். அப்போ வாக்குத்தத்தத்தின் பிள்ளை தான் யாரு? லோத்து. ஆனா வாக்குத்தத்தத்தை எல்லாம் இழந்து போனார். வேதனை மகனா மாறி போனார். எப்படி வேதனை இருக்கும்? கொண்டாடி போன நிம்மதியா இருந்து நினைக்கிறீங்க? ஆமென். 2 நாள் கொண்டாடிய செத்துதா அடக்கம் பண்ண முடியல. பக்கத்துல போனா இவனும் போயிடுவான், போக முடியல. பிள்ளைகளை கத்த சபிச்சுட்டாரு. ஆனா அவரு பண்ண முடியல. பைபிள் உள்ளது அவரு பண்ண முடியல. நிம்மதியா பண்ணிக்கிறீங்க பரலோகத்திலையும். ஆமென். அப்போ வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆனா அவருடைய வாழ்க்கை வேதனையில தான் முடிச்சு. கடைசியில அவருடைய வாழ்க்கை வேதனையில முடிச்சு. 5 காரியம் உங்களுக்கு சொன்னேன். முதல் காரியம் உங்க துவக்கம் எப்படி வேணாலும் எதிர்படும், உங்களுடைய கடந்த காலம் எப்படி வேணாலும் எதிர்படும். கட்டளை பிடிச்சுக்கங்க. அல்லேலூயா. தலையிற்கு ஆண்டவர் மாற்றம். ஆமென். மகதலேனா நம்ம யாருடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றம். எத்தாவினுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றம். கடந்த காலத்திலே வாழாதீங்க. நம்முடைய தேவன் உங்கள் நிகழ்காலத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கிறார். நான் எழுதினாயிருக்கேன் தீர்வுகிறோம். நான் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவர் சந்ததி அப்பத்திற்கு இறந்து தீர்வதையும் கண்கள் நீதிமான் பழைய போல செழிப்பான். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். கடந்த காலம் உடைய கடந்த காலத்தை நினைச்ச ஐயோ என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வீடு, என்னுடைய தாயார் வீடு, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை அப்படி இருந்தது. பேட் ஸ்டார்ட் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா அவருடைய முடிவு சம்பளம். ஆமென். கடந்த காலத்துல வாழாதீங்க. கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசித்து ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் இருந்துச்சோ அந்த ஆசீர்வாதங்கள் அடுத்து 2வது காரியம் தேவனுடைய பிள்ளைகளோடு நீங்க நடக்கும்போது ஆமென். நெல்லுக்கு பாய்வது புல்லுக்கும் பாயும். ஆமென். ஒரு யோசேப்பின் நிமித்தம் எகிப்தின் வீடு ஆசீர்வதிக்கிறது. உடன்படிக்கை கட்டி நிமித்தம் ஓபேதின் வீடு ஆசீர்வதிக்கிறது. யாக்கோபின் நிமித்தம் லாபானின் வீடு ஆசீர்வதிக்கிறது. ஒரு பவுலி நிமித்தம் கப்பலில் பயணம் செய்த 276 பேர் காப்பாற்றப்பட்டார். அல்லேலூயா. நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன். அல்லேலூயா. ஆமென். தேவ மனிதர்களை மதிங்க. அவங்க கூட நீங்க நடக்கும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா உண்டாகும். திருச்சபை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். 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 அடுத்து ஆசீர்வாதம் என்பது ஆபத்துகளை உள்ளடக்கியது. ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி கையாளுறீங்கன்றதை பொறுத்துதான் உங்களுடைய வளர்ச்சி வீழ்ச்சி. உங்களுக்கு பெருக்கம் வரும்போது ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும்போது உங்களுடைய மனசு அதனால உண்டாகுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை உண்டாகும் போது உங்களால் எத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியுமோ இருமாப்புள்ள சிந்தை உள்ளவர்களா இல்லாம நிலையற்ற ஐஸ்வர்யத்துக்கு நம்பிக்கை வைக்காம ஆமென் பாவங்களையும் தர்மங்களையும் நன்மைகளையும் உங்களால் எந்த அளவுக்கு செய்யுங்க. அல்லேலூயா. தர்மம் கலைப்பார். அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சிந்தை ஐஸ்வர்யத்தின் மேல் இல்லாம கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் கர்த்தருக்கு பயந்திருக்க பழகும்படி கர்த்தருடைய கர்த்தருக்கு கொடுத்து நீங்க பழகும். ஆமென். உங்களுடையதை எடுத்து இல்லாதவர்கள் உங்களை தேடி வரும்போது அவர்களை விசாரி. ஆமென். நிலையற்ற ஐஸ்வர்யம் இந்த பூமியில ஒரு பொண்ணு கூட நீங்க கொண்டு போக முடியாது. அது நிலையற்றது பயிற்சி நிலையான ஒன்று நித்திய ஜீவன். ஆமென். அதை அடையும்படி நீங்க நாடணும். அதை நோக்கி ஓடணும். உங்களுடைய நாட்டம் ஓட்டம் உங்களுடைய தேடுதல் எல்லாம் மேலானதை பெறணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம என்னன்னா சம்பாதிச்சாலும் அது நம்ம கூட வரப்போறது இல்லை. அது எல்லாத்தையும் நம்ம உலகத்தை விட்டு தான் போகும். ஆமென். லோத்து நிறைய சம்பாதிச்சாரு. ஒரு ஒண்ணு கூட அவர் எடுத்து வரும்போது அவரை எடுத்து வர முடியல. உங்களுடைய முடிவுகள் முக்கியம். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வெளிப்புற கவர்ச்சியை மாற்ற பார்த்து நீங்க முடிவுகள் எடுக்காதீங்க. கர்த்தருடைய உதவியை நீங்க தேடுங்க. கடைசியா தனித்து இயங்காதீங்க. அல்லேலூயா. தேவ திட்டத்துல தேவ சித்தத்துல உங்களுடைய திருச்சபையோட இணைந்து நீங்க பயணிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போட்டுக்கொள்ளலாம்.
ஆண்டு நம்மோட பேசியிருக்கிறார். ஒருவேளை கடந்த காலத்தை நினைச்சு நீங்க வாழ்வீங்கன்னா நடந்ததை மறந்து கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீங்கள் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்களை பார்த்து சொல்லுங்க, கடந்த காலங்கள் நடந்த வேதனையான சூழல் உங்க வாழ்க்கையில எதிர்பாராமல் நடந்த கசப்பான அனுபவங்கள், இழப்புகள், சில காரியங்கள் நீங்க போட்டு கிடையாது, ஆனா உங்க வாழ்க்கையில நடந்துச்சு. அதை நினைச்சு இன்னும் குழம்பிட்டே இருக்காது. லோக்கியுடைய தலையெழுத்த மாற்றவர் உங்களே நினைச்சுவார். ஆராணில சிறந்த ஊர்ல தகப்பன் இறந்த போது கர்த்தர் ஒரு ஆபரகாம ஆபரகாமோடு இருக்கிற வரைக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தார். தேவன் உங்களை மாற்றப் போகிறார். மகளிரான மரியாதைக்குள்ள இருவரும் சாசிக்கிறார். மகளிரான மரியாதை விடுவித்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். எத்தா ஒரு பரஸ்திரியும் குமார் வீட்டார் அவனை ஏற்றுக்கவே இல்லை. அவனை தோற்றினாங்க. அவனை ஒரு பிள்ளையா எடுத்துக்கல, ஆனா அவனை ஒரு நீதிபதியா கர்த்தர் நியமித்தாங்க. நீதிபதியா கர்த்தர் நியமிச்சு கடந்த கால கசப்பான அனுபவங்கள் இதில் இருந்து உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க விடாதீங்க. கர்த்தர்களை விட்டு விடுங்க. புதியவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்றேன். தேவ பக்தி உள்ளவர்களோடு கூட நடங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும் போது திருச்சபையின் குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். தேவன் அதை செய்வார். தேவன் உங்களுக்கு பெருக்கத்தை தரும்போது அதை கவனமா கையாளுங்க. உதார குணமுள்ளவர்களா இருக்க, தாராள மனமுடையவர்களா இருக்க, தானம் பண்றவங்களா இருக்க, தர்மம் பண்றவங்களா இருக்க, இளைய மனதுடையவர்களா இருக்க, எதிர்பார்ப்புள்ளவர்களா இராதீங்க. நிலையற்ற ஐஸ்வர்யத்தை மேல நம்பிக்கை வைக்காதீங்க. ஏன்னா இந்த உலக ஆசீர்வாதங்கள் எவ்வளவு இருந்தாலும் அது ஒரு மனுஷனுக்கு ஜீவன் கிடையாது. அதுல இருந்து ஒன்றையும் கூட எடுத்துக்க முடியாது. ஆக அழிவுக்குங்கிற உலகம் கொடுக்கலாம், நண்பர்களை சம்பாதிப்பதற்கும் தேவராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கும் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த இயேசுவோடு கூட இருந்த பெண்களை கூட நீங்களும் உங்களை ஒப்புக் கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை நம்பி நம்முடைய ஆசீர்வாதத்தை வானத்தின் பலவழிகளை திறந்து 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 நம்பி உங்கள் கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். தேவனாக உங்களுக்கு செய்வார். வாக்குத்தத்தத்தை ஒரு நாள் இழந்துடாதீங்க. நித்திய ஜீவனை அளிப்பதே என்பதே அவருடைய வாக்குத்தத்தம். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் உலகம் சார்ந்தல்ல, மேலானவைகளை சார்ந்து நாம்
எடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியா தனித்து இயங்காதீங்க. குழுவாக இயங்கவே அழைக்கப்பட்டிருக்கோம். குழுவாக இயங்கவே அழைக்கப்பட்டிருக்கோம். தேவ ராஜ்யத்தை அந்த பூமியில கட்டணும். தேவனுக்காக நான் எதையாவது செய்வேன்னு சொல்லணும். லோத்து ஆசீர்வதிச்சு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் உமக்காக நான் எதையாவது செய்வேன். சில ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணுவேன். உங்களுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்தில் என்னுடைய பங்கு இருக்கும். நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு ஆண்டவர் ஒத்துழைப்பேன். நீங்களாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். வேதனையோட உங்க வாழ்க்கை முடியக்கூடாது. வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருந்து வேதனையோடு வாழ்க்கையோட செய்கின்ற லோத்துவை கூட உங்க வாழ்க்கை இருந்திருக்கிறார். கர்த்தாவே உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் கூட பேசின நல் வார்த்தைகள், எங்களுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்யக்கூடிய வார்த்தைகள், எம்மாவூர் சீஷரோடு கூட இருந்து நீ விலக்கி காட்டுகிறது போல நல் வார்த்தைகள் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா. இலகிய மனசை எங்களுக்கு தாங்க. இருமாப்பு எங்களுக்கு இருக்கக்கூடாதுப்பா. தாராள மனதுடையவர்களா, உதார குணமுடையவர்களா நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களுடைய வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்புகள் வரும்போது உலகத்தை சார்ந்து நாங்கள் முடிவெடுக்காதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய ஆலோசனைப்படி நடக்க நாங்கள் உதவி செய்யணும். ஒரு நாளும் நாங்கள் தனித்து இயங்காதபடி தேவ திட்டத்தின்படி நாங்கள் இயங்குவதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும். கர்த்தாவே, எங்களுடைய கடந்த காலம் எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது என்பதை இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கப்பா. எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய கடந்த காலத்தால் தீர்மானிக்கப்படுவதல்ல. இது எங்கள் ஆசீர்வதிக்கும் உள்ளவராக இருக்கு. திரும்ப ஆண்டவரே எங்களுக்கு முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறோம். நல்ல தெய்வம் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர்கள். முழுவதுமாய் எங்கள் வாழ்க்கையை கொடுக்கணும். நீவே எங்களை வழிநடத்த இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்